ஜோ கிச்சனில் இன்றைக்கி பேலியோ இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா எக்கு போடாமல் வந்து செஞ்சுருக்கேன். எக்குக்கு வந்து வேறு ஒரு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இது வந்து நான் கொத்தமல்லி சட்னியும் பேலியோ இட்லி பொடியும் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐகான். இந்த வெஜ் பேலியோ இட்லி செய்கிறதுக்கு 1 1/2 டீஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்துட்டு அது வந்து பொடி பண்ணிக்கணும். கம்மியாக போட்டால் பொடியாகாதுன்னு நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து பாதி எடுத்துக்கிட்டால் போதும். இது வந்து ஒரு 4 5 டீஸ்பூன் தண்ணியில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கலக்கி வச்சிட்டோம்னா அந்த ஜெல் மாதிரி இப்படி வந்துடும். எக்கு மாதிரியே இருக்கும். ஒரு எக்கை மிக்ஸ் பண்ணால் எவ்வளோ வருதோ அந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ 100 கிராம் பன்னீருக்கு தான் இந்த அளவு. 100 கிராம் பன்னீர் எடுத்துட்டு நல்லா கையிலேயே உதுத்தி விட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக உதுத்தி விட்டுக்கலாம். மிக்சியில் அரைக்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு 1/4 கப்பு தேங்காவும் மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லை இது கூட போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து இப்படி திக்காக தான் வரும். இது கூட தயிரோ வேறு எதுவோ மிக்ஸ் பண்ணாதீங்க. நல்லா வந்து திக்காகவே இருக்கட்டும். இப்போ இதை வந்து 4 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எப்பவும் 100 கிராம்ஸ் யூஸ் பண்ணால் 4 இட்லிஸ் வரும். கரெக்டாக இருக்கும். இப்போ 4 பார்ட்டாக வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இப்படி நல்லா உருண்டை பிடிச்சி அதில் வச்சுட்டு லைட்டாக வந்து அந்த ஷேப் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு இட்லி குண்டால் இல்லாட்டி வந்து குக்கரில் தண்ணி வச்சு அந்த இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ், ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். 8 to 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வந்து வெந்ததுன்னா போதும். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஆறட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா எங்கேயுமே ஒட்டாது, அப்படியே வந்துடும். எனக்கு எக்கு போட்ட இட்லியை விட இது இன்னுமே ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. சட்னி, சாம்பார் அண்டு பேலியோ பொடி வச்சு நான் சாப்பிட்டேன். இது வந்து கொத்தமல்லி சட்னி, பேலியோ பொடியும் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.